வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இன்றைக்கி சீரும் சிறப்பும் செம்மையுமான நாளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் நாளைக்கு ப்ரிடிக்ஷன் வீடியோவோ அல்லது இன்றைய மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வீடியோவோ இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். அதை எதிர்பார்த்து உள்ளே வந்தவங்களுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மனதளவில் ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க கேட்கலாம், இல்லாதவங்களை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு குறளில் இருந்து ஆரம்பிக்கலாமே. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதாவது ஒழுக்கமுடையவரோட செயல்கள் எல்லாம் மேன்மையாக போயிட்டே இருக்கும். என்றைக்கு அதை தவறுறாரோ அன்னைக்கு அந்த செய்யாத பழிக்கு கூட அவர் மேலே தான் பேர் வரும் அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். அந்த குறள் அதை உணர்த்துது. ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் தவறிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், சைக்காலஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அது எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் என்கிட்ட பொய் சொல்கிறீங்கன்னு தெரியல. என்னை நெருங்கி பழகிற பலர் கூட பொய் பேசுகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட எனக்கு இறைவன் நம்பிக்கை அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்து கண்டுணர்ந்த விஷயம் எனக்கு ரொம்ப இறை நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நீங்கள் கும்பிட்ற இறைவன் தான் எனக்கு நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு காட்டிட்டார். ஸோ அதை இனிமேட்டுக்கு உங்களால் மறைக்க முடியாது. நம்மளை என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் பொதுவாக சொல்லலை, ஒரு சிலர் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமையும் போகலாம், அவங்க அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போகலாம். யார் வேணும்னாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் ஒன்றும் பயந்துக்க போகிறதில்ல. நான் இந்த யூடியூப் வருமானத்தை வச்சு தான் பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 4 பேர் இருந்தாலும் நல்ல மாணவர்களாக இருந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா அது போதும் அப்படிங்கிற மனநிலையோடு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம், நீங்கள் எப்படி அழுது வேண்டுறீங்களோ, பிரார்த்திக்கிறீங்களோ அல்லது தொழுகிறீங்களோ அந்த இறைவனே எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. நீங்கள் எவ்வளோ இன்டிசிப்ளினாக இருக்கீங்க, உங்களால் எவ்வளோ ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு காட்டிட்டாரு. நான் அதை பார்த்துட்டேன். சார், நான் உங்களுக்கு ஏபிசிடி கூட இந்த ட்ரேடிங்கில் தெரியாது சார், ஆனால் நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை? அவர் ஒன்றும் தப்பாக என்னை பற்றியோ அது மாதிரிலாம் தப்பாக பேசினவர் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்றே சார் பை பண்ணியிருக்காரு, 10 லாட் பை பண்ணியிருக்காரு. சொல்ல விரும்பலை அது என்ன எதில் வாங்கியிருக்காரு என்னன்ட்டு. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி தான் அப்போ அடிச்சிருச்சே. உங்களோட ஒழுக்கமின்மைக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட பரிசு தான் இது. அதை நீங்கள் உணர்ந்துக்கங்க. ஒழுக்கம் இல்லைன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது சார். அதுவும் இந்த துறையில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது ஒழுக்கம் மட்டும்தான். அதனால் நீங்கள் இங்கே ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன்றா ட்ரேடிங்கை விட்டு போயிருங்க, அல்லது ட்ரேடிங் உங்களை விரட்டி அடிச்சிடும். நீங்கள் அது மேலே கையை வைக்க முடியாது. அதை பற்றி உங்கள் வாழ்நாளில் நினச்சி அழுக வச்சிரும். ஒரு நாள் கூட சிரிக்க முடியாது. என்றைக்காவது தற்கொலை நேராக பார்த்துருக்கீங்க? என்றைக்காவது உங்களுக்கு விருப்பமானவங்களே உங்களை செத்துருன்னு அடிச்சிருக்காங்களா? என்றைக்காவது கடன் வாங்கிட்டு கூனி குறுக்கி உக்காந்துருக்கீங்களா? அங்கேயும் எங்கேயும் பயந்துட்டு அவனுக்கும் இவனுக்கும் ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துருக்கீங்க? அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புத்தி வரும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம போய் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு தேவையில்லாத வேலை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதிலையும் மேற்கொண்டு ஆசைப்பட்டு கண்ணை மூடிட்டு தேவையில்லாமல் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் அதில் நான் பட்டுணர்ந்துருக்கேன். சொல்கிறத மட்டும் கேட்டுக்குங்க. நீங்கள் என்ன வேணால் அவமதிச்சுட்டு போயிடலாம். இந்த ட்ரேடிங்கு அதை மட்டும் அவமதிக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒருத்தன் கத்திட்டு இருந்தானே, இப்படி ஒருத்தன் சொன்னானே அன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞானம் அன்னைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க.
பொய் சொல்லாதீங்க. வாங்கிட்டேன்னா வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள், லாஸ் ஆகி போச்சுன்னா லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேற்கொண்டு நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும் அல்லது எனக்கு டெலிகிராமில் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க, அப்படியாக இருக்கட்டும், எல்லோரும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. சார் இதுக்காக எதுவும் பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணலாமா, உங்களுக்கு பே பண்ணி வாங்கிக்கலாமா கால்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்களுக்கு நான் வந்து இது வரைக்கும் ஒரே சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து ஒரே ₹1 வாங்கிட்டதாக நிரூபிச்சிட்டா கூட நான் என்னென்ன நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் அதை பண்ணுறேன். சரிங்களா? நான் இந்த காசு பணம் அதுக்காக வரல. தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி ட்ரேடிங்கை தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுக்குறவங்களும் இங்கே இந்த லாஸ் ஆகிற விஷயத்தை தடுக்கிறவங்களும் யாரும் அதிகபட்சம் இல்லை. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுக்காக தான் என் வேலையை விட்டு மெனக்கெட்டு நானும் வேலைக்கு போகிறவன் தான், 9 to 5 வேலை செய்கிறவன் தான். ஏதாவது ஒரு கேப்பு கிடைச்சா நம்ம வந்து ஏதாவது பேசிட முடியாதா, ஏதாவது நம்ம இவங்களுக்கு சொல்லிட முடியாதா, அல்லது நம்ம ட்ரேடிங்கு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். இதிலேருந்து நிறைய ஆதரவு வரப்போ நான் லைவ் செஷன் ஆரம்பிக்கிறதா கூட சொன்னேன். ஆனால் அதுக்குண்டான நம்பிக்கையை இப்போ விட்டு போச்சு. இது உங்களுக்கு இறைவன் நீங்கள் வழிபடுறீங்க, நீங்கள் எப்படி வழிபடுறீங்க என்னன்னு தெரியல. நான் அந்தளவுக்கு வழிபடுறவன் ப்ரே பண்ணுறவங்களும் கிடையாது. ஏன்னா அந்த பழக்கம் எப்படி ஆகிருன்னா, நீங்கள் ஒரு பொருளை ஒரு ஷேரை பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டே தான் உட்காந்துருக்கணும். அப்படிலாம் இருக்காங்க ட்ரேடர்ஸு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதுதான் உண்மை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஷேரை பை பண்ணிட்டு சாமி ஏதோ அவங்க கும்பிட்ற ஒரு வழிபடுற ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு உச்சரிச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க, அல்லது அது ஏறணும்னு வேண்டிட்டு உட்காந்துருக்கவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட கதைகளை கேட்டிருக்கேன். சரிங்களா? இன்றைக்கும் வந்து சரியான தருணம் அமைஞ்சதுன்னா ஆன்லைன் ரம்மி, அதுவும் ஒரு பண மோசடி, பண இழப்பில் ஒருத்தர் உயிரிழந்தார். அவர் செத்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக வந்து அவர் கரைச்ச இடத்துலையே தான் நின்று பேசிகிட்ருக்கேன். அவர் புதைக்கலை, எரிச்சிட்டாங்க துர்மரணன்றதுனால. இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சனலாக பேசணுங்க நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். சார் நான் பட்ட வேதனை, நான் பட்ட அவஸ்தை யாருக்கும் படக்கூடாதுன்னு. ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். மற்றவங்களுக்கு நான் சொல்லணுன்னு விரும்பலை. இந்த பரிதாபத்தை வச்சு வளரணும்னு நினைக்கிற யூடியூபர் நான் கிடையாது. சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயந்தான் என்னை வந்து ஊக்கப்படுத்துறதும் அதுவாகட்டும், கோபப்படுத்துறதும் அதுதான். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தேடி வந்துக்கிட்டே இருங்க சார். இல்லைன்னா இந்த துறையில் நெவர், வாய்ப்பே கிடையாது. ஒரு 10 பைசா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. எத்தனை கோடி வேணும்னாலும் கொண்டுட்டு வந்து இறக்குங்க, அப்படியே சாப்பிட்ரும். எத்தனை கால் வேணும்னாலும் வாங்கி பாருங்க, அப்படியே சாப்பிட்ரும். ஷேர் மார்க்கெட்னு சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? எந்த தொழிலையும் நான் குறை சொல்லலை. ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படி கிடையாது. நம்ம பாட்டனோ நம்ம அப்பனோ செய்யாத ஒரு தொழிலை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்கும், எப்படி போகும்னு நம்ம இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே என்ன அவசரம் நம்மளுக்கு? உடனே நாளைக்கே ஃப்ளைட்டு வாங்கணும்னு உங்களுக்கு எண்ணமா? அப்படி ஒரு நாளும் நடந்துட போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அதுக்குன்னு காலம் இருக்குது. பெரிய பங்குச்சந்தையோட பெரிய ஆளுன்னு கேட்டால் டக்குன்னு ஞாபகம் வருது யார்? வாரன் பஃபெட்டு. அவரோட சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல, அவரோட 64வது வயசில் 3.5 பில்லியன் தான் வச்சுருந்தார். அவரோட 64 வயசு முடிகிறப்ப தான் அவரோட மீதி 81 பில்லியன் சொத்து, அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து கிடைச்ச அமௌண்ட்டு அப்போ தான் கிடச்சிது. அவர் அப்புறம்தான் பெரிய பணக்காரராக ஆனார் பங்குச்சந்தையில். இன்றைக்கி அவரோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு பல கோடி கணக்கில் வந்து செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக ஒரு நாளில் வந்துட்டுதுன்னு நினச்சிட்டிங்களா? அவர்லாம் சின்ன வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை லாஸை பார்த்துருப்பாரு. நானும் இப்போ கடந்த 5-6 வருஷமாக எத்தனை லாஸை, எத்தனை அடியை பார்த்து மேலே வந்திருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக இருங்க. நம்ம சொல்கிற விஷயத்த கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு அந்த பையிங் என்ட்ரி, செல்லிங் என்ட்ரி அது கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு வராதிங்க. மேற்கொண்டு சொன்ன விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது நடக்கும். நான் இந்த மணியில் தான் பை பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் அதையே கேட்குறதில்ல. இந்த மணின்னா என்னென்னு கூட தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதில்ல.
இந்த ஆப்ஷன் தான்ப்பா 10 ரூபாயில் இருக்குதுன்னு போய் பை பண்ணுறீங்க. அது சத்தியமாக ஏறவே போகிறதில்ல. நீங்கள் அதில் 10 லட்சம் போட்டிங்கனாலும் லாஸு தான். இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் 200 கோடி இழந்துட்டு போகலையா ஒரே ட்ரேடில்? அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன பெரிய இவனாட்டும் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன். என்னால் 100% லாபம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் 200% நஷ்டம் கொடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.